வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹெல்த்தியான தோசை தான் சுட போகிறோம். எப்பவும் போல் தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக தோசை ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 4 கப் அளவுக்கு இட்லி மாவு ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இது 150 கிராம். 3 பச்சை மிளகாயை உடைச்சி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. சின்னதாக 3 துண்டு இஞ்சி, அரை கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போது. இதை நைஸாக அரைச்சி எடுத்து மாவில் ஊற்றிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தோசை மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஹெல்த்தியான பச்சை பட்டாணி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுடலாம். 1.25 கரண்டி அளவுக்கு நான் மாவு ஊற்றி ஊத்தப்பம் மாதிரி தேய்ச்சி விட போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் தேய்ச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கலாம். பிளைன் ஊத்தாப்பம் சாப்பிட்றதை விட இந்த மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கேரட் சேர்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். லேசாக அழுத்தி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போது திருப்பி போட்டு லேசாக அழுத்தி விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் வெந்த பிறகு இதை எடுத்துடலாம். இந்த தோசை மாவில் ஊத்தாப்பம் மட்டும் இல்லை, முருகலான தோசையாகவும் ஊற்றலாம். தேங்காய் சட்னி, கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.